பாம்பு வந்திருக்குங்க நம்ம வீட்டுக்கிட்ட, நாகப்பாம்பு. நாக்சம்ப். ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆந்திரா சில்லி சிக்கன் கறி தான் பண்ண போறேன். சூப்பரா இருக்குங்க, டெலிஷியஸா இருக்கும். இது நல்லா ஸ்பைசியா இருக்கும். நம்மளுக்கு சளி கிளியெல்லாம் பிடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும், கரசாரமான்னு தோணும் இல்லைங்களா? அந்த டைம்ல இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடும் போது டாப் நாச்சா இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ, ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. செய்யலாமா? எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் தேவையான அளவு வித் போன் தான் எடுத்திருக்கேன் நான். சூப்பரான சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு வதக்கிட்டு அரைக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு நான் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தலை, புதினா, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு 4ல இருந்து 5 காரத்துக்கு ஏத்த மாதிரியா கிரீன் சில்லி எடுத்துட்டோமா. இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு அரைக்க போறோம். நெக்ஸ்ட் கடாயில போடுறதுக்கு வந்துட்டு நம்ம சீரகமும் ஒரு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மல்லி இலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய தக்காளி. இவ்வளவுதாங்க. நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடான உடனே எண்ணெய் கொஞ்சமா ஊத்திக்கலாங்க. ஜஸ்ட் நம்ம வதக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நல்ல எண்ணெய் சூடாயிட்ட பிறகு நம்ம வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சமா வெங்காயம், இது கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகட்டும், லைட்டா வதக்கினா போதும். ஸோ இதை நம்ம நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஐட்டம்ஸா போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது என்னோட ஸ்டைல்ல ஆந்திரா சில்லி சிக்கன் கறி வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம உடைச்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய். லைட்டா இந்த எண்ணெயில வதங்கட்டும். வதங்கிட்ட பிறகு நம்ம ஒரு இதா ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இதுக்கப்புறமா ஒரு கை பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே போட்டுடுறோம். போட்டுட்டு ஜஸ்ட் லைட்டா இந்த மாதிரி பரட்டிடலாம். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கடாய். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சமா ஆறட்டும், அரைக்கணும் இதை. இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அரோமா சூப்பரா இருக்குங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறிட்ட பிறகு. இப்போ வந்துட்டு கூட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயில நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி விட்டுடுறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நம்ம பட்டை, அதுக்கப்புறமா சீரகம் போட்டுட்ட பிறகு வெங்காயம் தாளிச்சிடணும். ஈஸியா தாங்க இருக்கும். நல்ல ஸ்பைசியான ஒரு டிஷ் தான் இது. சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறமா தோசை, இல்லைன்னா வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எண்ணெய் நல்லா சூடாகுது. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஒரு பட்டை போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு சீரகம் போட்டாச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிறது, இதையும் நம்ம சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பொரியட்டோங்க. அதுக்கப்புறமா 1 by 1 நம்ம சேர்த்துப்போம். தேங்காய் அரைச்சும் ஊத்திக்கலாம். நான் தேங்காய் அரைச்சு ஊத்தாம அப்படியே பண்ண போறேன். ஸோ தேங்காய் வேணும்னாலும் நீங்க தேங்காய் பால்ல சேர்த்துக்கலாம் லாஸ்ட்ல.
நல்லா பொரியட்டோங்க இது. அதுக்குள்ள நம்ம வந்துட்டு மசாலாவை அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். மசாலா வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைக்கணும். நல்லா அரைச்சாச்சு. நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா நம்மளோட சிக்கன் சூப்பர்வா இருக்கும் டேஸ்ட். நல்லா வெங்காயம் பொரியட்டும். பொரிஞ்சாச்சு. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துப்போம். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாங்க. இப்போ தனியா தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். நான் மிளகாய் இப்ப சேர்க்கல, டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்டா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீடியோ எடுக்கும் போது தான் நம்ம பக்கத்துல வந்துட்டு எல்லா வேலையும் நடக்கும். ஏதாவது வேலை, இந்த லேம்ப் போஸ்ட் சரி பண்ற வேலை, ஆளுங்க வந்து கத்துறது, இது எல்லாமே பண்ணுவாங்க. இது நல்லா வந்து மசைஞ்சிட்ட உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 kg சிக்கன் எடுத்திருப்பேன். ஸோ சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இது வேகட்டும் ஃபர்ஸ்ட். வர பாம்பா கட்ட உண்மையாவே வா அடிச்சிட்டாங்களா? அதான் உண்மையாவே பாம்பு. பாம்பு வந்திருக்குங்க நம்ம வீட்டுக்கிட்ட, நாகப்பாம்பு, நாக்சம்ப். ಏನೋ ತಿಂತಾ ಇದೆ ಅಲ್ವಾ ಒಳಗಡೆ? ಮಾಡಿ எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஜெய்து புடிச்சுக்கோ ஜெய்து, ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போய் காட்டுவேன் நாளைக்கு इंडिपेंडेंस डे க்கு. जब मम्मी ने बुलाया ना अभी सांप आए बड़ा, बड़े नहीं छोटा सांप। हाँ छोटा मालूम है, वो छोटा है ना, वो लंबा इतना होता है। लंबा है वो उसको पानी वो क्या डच गया तो पानी नहीं मांगने देते, ऐसा सांप बहुत। ये नाग सांप है आंटी? नाग सांप है वो। नाग सांप नहीं है जी, नाग सांप आंटी उधर देखो उसका सर में नकली सांप होता है। नकली कौन बेटा? अरे आपको मैं बोला तो, अरे एक जो लड़का आता है कप्पे ने दीदी சமையல் பாதியிலேயே நின்னுருச்சுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டேன் நானு. என்னன்னு பார்த்தா பாம்பு அட்டாச் பண்ற பாருங்க. இது திடீர்னு வந்துருச்சு. அந்த சைடு எல்லாம் காம்பவுண்ட் போட்டதுனால பாவம் அதுவும் எங்க போவோம், இங்க வந்துட்டு இருக்கு. அதனால இதை ஆஃப் பண்ணிட்டு ஓடுனேன். நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கு. ஜெயதுதான் சொன்னா வாங்க நீங்க வாங்க மம்மி வாங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு, சரி போவோம். என்னதான் இருக்குன்னு பார்த்தா பாம்பு. மைக் இருக்கான்னு வேற செக் பண்ணிக்கிறாங்க.
ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்த உடனே ஏதோ இது இருந்துச்சு போல. என்னது ஃப்ராக தின்னா வந்திருக்கு பாம்பு. பயங்கரமா இருந்துச்சு. சரி, நம்ம குக்கிங்க வந்து தொடருவோம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத கிரீன் மசாலா ஊத்திடலாங்க. ஊத்தியாச்சு. சூப்பரா இருக்கு இல்லைங்களா? நல்ல கிரீன் கலரா. இதுலயே நம்மளுக்கு குக் ஆகணும் சிக்கன். இந்த கிரீன் மசாலாலாம் சிக்கனை நல்லா பிடிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடணும். வேகட்டோன்னு நல்லா குக் ஆகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தண்ணி ஊற்றிடணும். ஸோ அதனால நான் கொஞ்சம் சிம்மில் விட்டுடலான்னு இருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சுங்க. இந்த டைம்ல நம்ம வந்துட்டு தண்ணியை ஊற்றிடலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடிடலாம். நம்ம வந்து பார்த்தோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மியா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த டைம்ல நம்ம மிளகாத்தூள் கொஞ்சமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 2 கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா இதையும் நம்ம சேர்த்துட்டு மூடிடலாம். ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்மளுக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுத்தாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய இந்த நகை அது இதனால வாங்கி கொடுக்கறது பதிலா இந்த பூ வாங்கி கொடுத்தாலே ரொம்ப நம்மளுக்கு ஹாப்பி ஆயிடும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால எவ்ரி ஃப்ரைடேஸ் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கா தோணி வாங்கிட்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். டச்வுட். ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார்னிஷ்காக லைட்டா நம்ம இப்போ ஒரு 1/2 லெமன் நல்லா அப்படி ஸ்குவீஸ் பண்ணிடுவோம். மலைச்சாரல் மாதிரி லெமன் போட்டுடலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டோம்னா நம்மளோட கிரீன் சிக்கன் ரெடி. ஜஸ்ட் ஒரு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டா இருக்கான்ட்டுன்னு. லாஸ்டா இந்த மாதிரி நம்ம லெமன் ஊத்துனால ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். சரி, எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.